வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை சமீபத்தில் கொடுத்திருக்காங்க. அதாவது Tu-160M அப்படிங்கிற பாமர் விமானங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்வதற்கு ரஷ்யா முன் வந்திருக்காங்க. இதே போன்ற ஒரு ஆஃபரை ரஷ்யா இந்தியாவுக்கு 10 வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. ஆனா இந்தியா அப்பொழுது Tu-160 பாமர் விமானங்களை வாங்கல. தற்போது மறுபடியும் அதே ஆஃபரை ரஷ்யா கொடுத்திருக்காங்க. இந்தியா இந்த Tu-160M பாமர் விமானங்களை வாங்கலாமா? இந்த பாமர் விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? Tu-160M பாமர் விமானத்தை வாங்குறது மூலமா இந்தியாவுடைய அணு ஆயுத தாக்கும் திறன் எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா கடற்படைக்காக தற்போது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதுவும் குறிப்பா பிரதமர் அலுவலகமே இந்த திட்டத்தை மேற்பார்வை பார்க்கறாங்க. அப்படி என்ன இந்த திட்டத்துல முக்கியத்துவம் இருக்குது? இந்த திட்டத்தின் மூலமா இந்திய கடற்படைக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இந்த திட்டத்தை பிரதமர் அலுவலகமே நேரடியா கண்காணிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி என்ன சிறப்பு அம்சம் இந்த திட்டத்தில் இருக்குது? இந்த திட்டத்தின் மூலமா இந்திய கடற்படையோட வலிமை எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்துல ரஷ்யா இந்தியாவுக்கு Tu-160 பாமர் விமானங்களை ஆஃபர் செஞ்சிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த Tu-160 பாமர் விமானத்தை ஒயிட் ஸ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. Tu-160 ஒயிட் ஸ்வான் சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்ட Tu-222M3 அப்படிங்கிற பாமர் விமானத்தை பேஸா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்திய கடற்படையோட பயன்பாட்டிற்காக இந்த Tu-160 பாமர் விமானங்களை ரஷ்யா இந்தியாவுக்கு லீஸுக்கு கொடுப்பதற்கு முன் வந்தாங்க. ஆனா ரஷ்யா லீஸுக்கு கேட்ட தொகை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த விமானத்தை நவீனப்படுத்துவதற்கு ஆகக்கூடிய செலவும் மிக அதிகமா இருந்துச்சு. இதனால ரஷ்யாவின் ஆஃபரை இந்தியா ஏத்துக்கிடல. Tu-160 பாமர் விமானத்தோட ரொம்ப அட்வான்ஸ் வெர்ஷனான Tu-160M அப்படிங்கிற பாமர் விமானத்தை இந்தியாவுக்கு ரஷ்யா ஆஃபர் செஞ்சிருக்காங்க. இந்த Tu-160M பாமர் விமானங்கள் 2018 இருந்து ரஷ்ய விமானப்படைக்காக தயாரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 விமானங்களை ரஷ்யா தயாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானங்கள் 2027 வருடத்துல தான் தயாரித்து முடிக்கப்பட உள்ளது. அந்த 10 விமானங்களை தான் தற்போது ரஷ்யா இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. Tu-160 பாமர் விமானத்துல பல புதிய தொழில்நுட்பங்களை ரஷ்யா இணைச்சிருக்காங்க. குறிப்பா விமானத்தோட நேவிகேஷன், ஏவியானிக்ஸ் போன்ற பல விஷயங்களை ரஷ்யா மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த விமானத்தை தயாரித்து வரும் நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, Tu-160 விமானத்துல இருந்து இந்த Tu-160M விமானம் 60% கூடுதல் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு Tu-160M விமானத்தோட விலை $163 மில்லியன் அமெரிக்க டாலர். இந்த விமானத்தினால ஒரே நேரத்துல 12 லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். அப்படி இல்லைன்னா ஷார்ட் ரேஞ்ச் நியூக்ளியர் மிசைல்களையும் இந்த விமானத்தினால எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானத்தை இந்தியா வாங்கினாங்கன்னா இந்தியாவுடைய அணு ஆயுத தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். இந்த விமானங்களை மட்டும் இந்தியா வாங்கினாங்கன்னா இந்தோ பசிபிக் ரீஜன் மட்டுமல்லாமல் உலகில் உள்ள எந்த ஒரு நாட்டின் மீதும் இந்தியாவால ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானங்கள் மட்டும் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டால் பாமர் விமானங்களை இயக்கக்கூடிய வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இணைவாங்க. ஆனா இந்த விமானங்களை இந்திய விமானப்படை வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படிங்கறதுல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா இந்திய விமானப்படை அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை பயன்படுத்துவதற்கு தான் திட்டங்களை தீட்டி வச்சிருக்காங்க. ஆனா தற்போது ரஷ்யா இந்த Tu-160M விமானத்தை ஆஃபர் செஞ்சிருக்கிறதுனால இந்திய விமானப்படையோட நியூக்ளியர் டிட்டரன்ஸ் ஸ்ட்ராட்டஜில சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த விமானங்களை இயக்குவதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டையும் இந்தியா கொண்டு வர வேண்டியது இருக்கும். குறிப்பா விமான ஓடுதளங்களை பெரிதுபடுத்துவது, விமானங்களை மெயின்டைன் செய்வதற்கான ஃபெசிலிட்டிகளை உருவாக்குவது போன்ற பல விஷயங்களை
இந்தியா செய்ய வேண்டியது இருக்கும். இந்த விமானத்தை மட்டும் இந்தியா வாங்கினாங்கன்னா இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அமைப்பின் கீழ் இந்த விமானங்கள் செயல்படும். ஏன்னா இந்தியா ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும்னா ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அமைப்பு தான் அதை செய்வாங்க. அதனால இந்த Tu-160M விமானங்கள் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அமைப்பின் கீழ் இருக்கும். இந்தியா Tu-160M போன்ற ஹெவி பாமர் விமானங்களை இயக்கணும்னா அதிக அளவுல பணம் செலவாகும். ஆனா இந்தியாவுடைய அணு ஆயுத தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். இதன் காரணமாக நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் Tu-160M போன்ற ஹெவி பாமர் விமானங்களை இந்திய விமானப்படை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு பல வருடங்களா சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்தியாவுக்கு ரஷ்யா கொடுத்திருக்க ஆஃபர் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ Tu-160 விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்களை பத்தி பார்க்கலாம். இந்த விமானத்தை இயக்குறதுக்கு 4 பைலட்டுகள் தேவைப்படுவாங்க. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 2,75,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தை இயக்குறதுக்கு 4 NK-321 ஆஃப்டர் பர்னிங் டர்போஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த விமானங்கள்னால அதிகபட்சமா 2220 km/h வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானங்கள்னால தொடர்ந்து 12,300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 7,300 கிலோமீட்டர். இந்த விமானங்கள்னால 52,000 அடி உயரத்துல பறக்க முடியும். Tu-160M விமானத்துல ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 2 இன்டர்னல் வெப்பன் பே இருக்குது. இந்த இன்டர்னல் வெப்பன் பேல 45,000 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விமானத்தினால அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய 12 குரூஸ் மிசைல்களை ஒரே நேரத்துல எடுத்து செல்ல முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த விமானத்துல இருக்குது. இதன் காரணமாக தான் நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா ரஷ்யாவோட ஆஃபரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த மட்டில் இந்தியா ரஷ்யாவோட இந்த ஆஃபரை ஏற்றுக்கொண்டு சிறிய அளவிலான Tu-160 ஹெவி பாமர் விமானத்தோட பிளீட்டை இந்தியா மெயின்டைன் செய்யலாம். இதன் மூலமா இந்தியாவுடைய அணு ஆயுத தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா இந்த ஆஃபரை ஏற்றுக்கொள்ளலாமா இல்ல ஏற்றுக்கொள்ள கூடாதா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்தியா கடந்த சில வருடங்களா தன்னுடைய அணு ஆயுத தாக்கும் திறனை அதிகப்படுத்துவதற்கு பல திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படையோட அணு ஆயுத தாக்கும் திறனை அதிகப்படுத்துவதற்கு ரகசியமா ஒரு திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தை பிரதமர் அலுவலகமே நேரடியா கண்காணிக்கிறாங்க. பிரதமர் அலுவலகமே நேரடியா கண்காணிக்கக்கூடிய அந்த திட்டம் என்னன்னா S5 அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீனை உருவாக்கக்கூடிய திட்டம். இந்த S5 கிளாஸ் நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன் ஒரு அட்வான்ஸ் நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன். இந்த S5 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை விட அதிநவீனமான நீர்மூழ்கி கப்பலா உருவாக்கப்பட உள்ளது. இந்த S5 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் கிட்டத்தட்ட 13,000 டன் எடை கொண்டதா இருக்க போகுது. அதாவது தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள INS அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பலை விட 2 மடங்கு பெருசா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட ஒஹாயோ மற்றும் ரஷ்யாவோட பெல்கிரேட் சப்மரீன்களுக்கு நிகரான ஒரு சப்மரீனா இந்த S5 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள் உருவாக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம இந்த நீர்மூழ்கி கப்பல்ல பல அட்வான்ஸ் ஃபீச்சர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் அதிக ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்டதா இருக்கும். அது மட்டும் இல்லாம பெரிய அளவிலான சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை எடுத்து சென்று இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்னால தாக்குதல் நடத்த முடியும். இதன் மூலமா இந்தியாவுடைய செகண்ட் ஸ்ட்ரைக் நியூக்ளியர் கேப்பபிலிட்டி மிகப்பெரிய அளவுல உயரும். இந்திய கடற்படை 6 S5 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தற்போது ஃபைனலா 4 S5 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 நீர்மூழ்கி கப்பல்களை 2 பேஸா உருவாக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. அதாவது முதல் பேஸ்ல 2 கப்பல்களும் இரண்டாவது பேஸ்ல 2 கப்பல்களையும் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்தியாவுடைய நியூக்ளியர் பவர்ட்
சப்மரீனோட எண்ணிக்கை கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். இது போன்ற அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்கு அதிக அளவுல பணம் செலவாகும். அத ஒரே அடியா செலவு செய்யாம 2 பேஸா செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. ஒரு S5 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் செலவாகும். இது போன்ற மிகப்பெரிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கக்கூடிய திட்டம் அப்படிங்கறதுனாலதான் பிரதமர் அலுவலகமே நேரடியா இந்த திட்டத்தை கண்காணிக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த S5 கிளாஸ் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். அதனால இந்த திட்டம் சரியான நேரத்துல முடிக்கப்படணும். இந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான நிதியை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் உடனே கிடைக்க செய்யணும். இதன் காரணமாக தான் பிரதமர் அலுவலகமே இந்த திட்டத்தை நேரடியா கண்காணிக்கிறாங்க. S5 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பலோட டிசைனை ஏற்கனவே முடிச்சிட்டாங்க. ஆனா இது போன்ற பிரம்மாண்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்கு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ இந்தியா தற்போது செஞ்சிருக்காங்க. இந்த S5 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள் கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தால் கட்டப்பட உள்ளது. இதற்காக கொச்சின் ஷிப்யார்ட்ல ஒரு மிகப்பெரிய ட்ரை டாக் கட்டப்பட்டிருக்கு. சமீபத்துல கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் 77 அப்படிங்கிற திட்டத்தை ஒப்புதல் கொடுத்தாங்க. இந்த திட்டத்தின் கீழ் 2 நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனை உருவாக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்துச்சு. இந்த நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன் ப்ராஜெக்டுக்கும் இந்த S5 கிளாஸ் நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன் ப்ராஜெக்டுக்கும் பல விஷயங்கள் காமனா இருக்குது. குறிப்பா இந்த நீர்மூழ்கி கப்பல்ல பயன்படுத்தப்படும் 190 மெகாவாட் பிரஷரைஸ்ட் வாட்டர் ரியாக்டரை இந்த 2 கப்பல்கள்லயும் பயன்படுத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 கப்பல்கள்லையும் பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலமா நீருக்கு அடியில் நீர்மூழ்கி கப்பல் பயணிக்கும் பொழுது மிகவும் குறைவான சத்தம் கேட்கும். இதனால எதிரிகளால் நமது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்க முடியாது. இந்த S5 கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் மட்டும் வெற்றிகரமா உருவாக்கப்பட்டால் இந்தியாவுடைய சி பேஸ் நியூக்ளியர் டிட்டரண்ட் மிகப்பெரிய அளவுல உயரும். இது போன்ற பிரம்மாண்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கி இயக்கக்கூடிய வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இடம்பெறும். இந்த கப்பல்களை பிரத்யேகமா இந்திய பெருங்கடல் பகுதியில எழக்கூடிய சவால்களை சமாளிப்பதற்கு இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. S5 கிளாஸ் நியூக்ளியர் பவர்ட் சப்மரீனால 12 முதல் 16 K5 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த K5 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்னால 5000 முதல் 6000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இது தவிர K6 அப்படிங்கிற 10,000 முதல் 12,000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களையும் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இது போன்ற பல சிறப்பம்சங்கள் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.